உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கும் திருக்குறள் ஆர்வலர்களுக்கும் ஐயன் தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் பொற்பாதங்களை வணங்கி அடியேன் எம்எஸ்கே மனோகரன் திருக்குறள் தெய்வப்புலவர் எழுதிய அறத்துப்பால் பற்றி இந்த மனித நேயம் மக்கள் தொடர்பு தொலைக்காட்சி இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறது. அறத்துப்பாலில் 4 அதிகாரங்கள் உள்ளது. அதில் இன்று நான் எடுத்துக்கொண்ட அதிகாரம் பயனில சொல்லாமை. என்ன சொல்ல வேண்டுமோ அதைத்தான் சொல்ல வேண்டும். பயனற்ற சொற்களை சொல்லக்கூடாது, கருத்துக்களை சொல்லக்கூடாது என்று உலக மக்களுக்கு ஐயன் திருவள்ளுவர் எப்படி இந்த 10 குறட்பாக்களில் விளக்கியுள்ளார் என்பதை பற்றி இன்று நான் கூற விரும்புகிறேன். அதற்கு முன் பயன் உள்ள சொல், பயன் இல சொல்லாமை. சரி, அப்போ பயனுள்ள சொல் என்ன என்பதை பற்றி நாம் ஆராய வேண்டும். ஐயன் திருவள்ளுவர் எழுதிய இந்த 1330 திருக்குறள் உலகம் போற்றக்கூடிய பொதுமுறையாகவும் விளங்குகிறது. அதை நமது பாரதத்தில் உள்ள அரசாங்கம் இதை தேசிய நூலாகவும் அறிவிக்க வேண்டும் என்றும் பல திருக்குறள் அமைப்புகள் ஆர்வலர்கள் தொடர்ந்து முயற்சித்து கொண்டே உள்ளார்கள். இதுதான் பயனுள்ள சொல். தெய்வப்புலவர் 1330 குறட்பாக்களை எழுதியுள்ளாலும் ஆனால் தற்பெருமை கொண்டு வாழும் இந்த உலகில் அவர் எங்குமே தன்னை பற்றி எங்குமே குறிப்பிடவில்லை. ஒரு சாதாரண மனிதன் ஒரு சிறிய ஒரு நிகழ்வை செய்தாலும் அதை பற்றி அனைவரும் கூற வேண்டும், சொல்ல வேண்டும் என்று தான் நினைப்பான். எப்படியாவது தன் புகழை பரப்ப வேண்டும் என்று தான் நினைப்பான். ஆனால் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தெய்வப்புலவர் தன்னை பற்றி எங்குமே குறிப்பிடவில்லை. அப்பொழுதென்றால் தற்பொழுது நாம் அவர் எழுதிய திருக்குறளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அவரை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அதிகாரத்தில் பயனுள்ள சொல், பயனுடைய வார்த்தைகள், கருத்துக்கள், விஷயங்கள் என்னவென்றால் ஐயனை பற்றியும் நாம் சிறிது தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் பயனுடைய சொல் என்ற அதிகாரத்தில் உலக மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும், பயன்பெற வேண்டும் என்ற என்னுடைய ஆராய்ச்சி கட்டுரையையும் முன்னுரையாக வைக்கிறேன். தெய்வப்புலவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நயினார்குறிச்சி என்ற கிராமம் தற்பொழுதும் உள்ளது. அங்குதான் அவர் வாழ்ந்ததாக கல்வெட்டுக்களும் வரலாற்று ஆய்வாளர்களும் கூறியுள்ளார்கள் என்பதை அனைவரும் அறிந்திருந்தாலும் அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய குமரி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம் என்று சொல்லக்கூடிய பகுதியில்தான் பொதிகை மலை உள்ளது. இவர் பொதிகை மலை சாரலில் வாழ்ந்தவர் என்பதற்கான ஆதாரங்களும் உள்ளன. இவர் ஆண்ட நாடு வள்ளுவன் நாடு. இவர் ஒரு குறுநில மன்னராக இருந்துள்ளார், ஆட்சி செய்திருக்கிறார் என்பதை பற்றியும் வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. நாஞ்சில் நாடு என்று ஒன்று இருந்துள்ளது அதே இடத்தில் பொதிகை மலையில். அதற்கு பக்கத்து நாடு வள்ளுவ நாடு என்று ஒன்று உண்டு என்று கல்வெட்டுக்கள் கூறுகின்றன. வள்ளுவ நாடு என்பது நாஞ்சில் நாடின் பக்கத்து நாடு. அது தற்பொழுது சோரனூர் என்னும் தற்போது பாலக்காட்டில் உள்ள சேரன் ஊர் என்று வழங்கப்படுகிறது. சொரனூர் என்ற ஒரு ஊர் உள்ளது பாலக்காட்டில். அது பழங்கால மன்னர்கள் ஆண்ட சேரன் ஊர் ஆகும். அதை சொரனூர் என்று பிற்காலத்தில் அழைக்கப்பட்டது.
வள்ளுவ நாட்டை ஆண்டதனால்தான் அவருக்கு அந்த வள்ளுவர் என்ற பெயரை வைத்துத்தான் அந்த ஒரு இனத்தில் பிறந்துள்ளார் என்பதால் தான் அதை கொண்டும் அவருக்கு அந்த பெயரை கொடுத்துள்ளார்கள் என்றும் தெரிய வருகிறது. எனவே தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் டாக்டர் பத்மநாபன் குமரி மாவட்ட வரலாற்று பண்பாட்டு ஆய்வு மையத்தின் பொதுச் செயலாளராக இருந்துள்ளார். தொல்காப்பியத்தில் வடவேங்கடம், தென் ஆயிடை தமிழ்கூறு, நல்லுலகம் தமிழகத்தின் எல்லை அதில் சொல்லப்பட்டுள்ளது. திருநயினார்குறிச்சியின் பக்கத்திலே கூவமலை என்ற மலை தற்பொழுதும் உள்ளது. அங்கே பேச்சிப்பாறை என்ற ஒரு மலையும் உள்ளது. அங்கு வசிக்கும் காணி என்ற ஒரு பழங்குடி மக்கள் தற்பொழுதும் தெய்வப்புலவரின் அந்த சுவடுகள் உள்ளது அந்த பாறையில் என்று குறிப்பிடுகிறார்கள். மழை இல்லாத காலத்தில், வறுமை வரும் காலத்தில், அல்லது அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அங்கு சென்று ஐயனுக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்து தற்பொழுதும் வழிபட்டு வருகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சான்றுடன் அவர் வாழ்ந்த காலம் கடைச்சங்க காலத்தில் கணிப்பதில் மிகவும் சிரமம். இருந்தாலும் அரசர்களை புலவர்கள் அனைவரும் அவரை பாடி புகழ்ந்து பணம் பொருள் பெற்று வாழ்ந்தார்கள். ஆனால் ஐயன் திருவள்ளுவர் அது மாதிரி இல்லாமல் ஒரு சிறிய குறுநில மன்னராக இருந்து வாழ்ந்து வந்தார் என்பதும் தெரிய வருகிறது. இவருடைய வழித்தோன்றல்கள் என்று யாரும் இல்லை. ஆனால் அந்த இனத்தில் பிறந்த மக்கள் தற்பொழுதும் வாழ்ந்து கொண்டுதான் உள்ளார்கள் என்றும் நம்மால் ஊகிக்க முடிகிறது. மேலும் ஒரு வரலாற்று குறிப்பில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். துடிசைக்கிழார் என்ற ஒரு புலவர் அவருடைய பாடலில் அவர் வாழ்ந்த காலம் பாண்டியனுடைய காலம். கிமு 75 முதல் கிபி 30 வரை பாண்டிய நாட்டை ஆண்ட கருங்கை ஓல்வாள் பெருங்கை வழுதி என்ற பாண்டிய மன்னன் காலத்தில் திருவள்ளுவர் ஒரு மந்திர தலைவராய் அமைச்சராக இருந்துள்ளார். அவர் பாடிய இந்த திருக்குறளை வைத்துத்தான் அவருக்கு ஒரு பட்டத்தை வழங்குகிறார். இந்த பாடலில் அவருடைய பெயர் நெடுமாறன் என்று குறிப்பிடுகிறார். 2 கவிஞர்கள் புலவர்கள் அந்த காலத்தில் அதை பற்றி எழுதியுள்ளார்கள். அதற்கு சான்றாக இவரது காலத்தில் வாழ்ந்த புலவர் கீரந்தையார் என்ற புலவர் அந்த பாடலில் தப்பா முதற்பாவால் தாமாண்ட பாடலினால் முப்பாலின் நாற்பால் பொழிந்தவர் எப்பாலும் வைத்த கூர்வேல் வழுதி மனமகிழ தெய்வத் திருவள்ளுவர் என்ற ஒரு வார்த்தையை கடைசியாக அவர் எழுதியுள்ளார். அதனால்தான் அவருக்கு பெயர் தெய்வப்புலவர் என்று நாம் அழைக்கிறோம். பாண்டிய மன்னன் வேண்டுகோளின்படி தெய்வப்புலவர் திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார் என்றும் இந்த குறிப்பில் உள்ளது. இன்னொரு புலவர் அதே காலத்தில் வாழ்ந்தவர் கொடிஞாலர் மாணிப்பூதனார் என்ற ஒரு புலவர் இன்னொரு பாடலில் அவருடைய பெயருடன் ஒரு பாடல் எழுதியுள்ளார். அறனறிந்தோம் ஆண்ட பொருளறிந்தோம் இன்பின் திறனறிந்தேம் வீடு தெளிந்தேம் மரண் எறிந்த வாளார் நெடுமாறன் வள்ளுவனார் தம் வாயால் கேளாதனவெல்லாம் கேட்டு என்று இந்த பாடலில் வாளார் நெடுமாறன் வள்ளுவனார் என்று அவருடைய பெயர் நெடுமாறன். வாளார் என்பது பட்டம்,
வள்ளுவனார் என்பது அவர் பிறந்த இனம், குலம் எதுவானாலும் வைத்து கொள்ளலாம். அதனால்தான் இவர் இந்த இரு பாடல்களின் மூலமாகத்தான் பின்னால் வந்த கவிஞர்கள், அறிஞர்கள் இதை தெரிந்து கொண்டு அவருக்கு தெய்வப்புலவர் என்று ஒரு பெயரை சூட்டினார்கள். பயனில சொல்லாமை, பயனற்ற சொற்களை சொல்லாமல் இந்த அதிகாரத்தில் பயனுள்ள கருத்துக்களையும் விஷயங்களையும் சொல்வதுதான் இந்த அதிகாரத்தின் நோக்கம் என்பதால் இந்த பயனுள்ள கருத்துக்களை தங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கிறேன். இதை உலக மக்கள் அனைவரும் தெரிந்து கொண்டு நீங்களும் இவருடைய பெயர் கிமு 75 முதல் கிபி 30 வரை ஆண்ட பாண்டிய நாட்டை ஆண்ட கருங்கை ஓல்வாள் வழுதி காலத்தில் இவர் அந்த சபையில் அவருடைய அவையில் இருந்துள்ளார் என்று இந்த இரண்டு புலவர்களும் அழகாக விளக்கியுள்ளார்கள். மேலும் இவர் தன்னுடைய பெயரையும் ஊரையும் எங்குமே குறிப்பிடவில்லை. ஆனால் 56 புலவர்கள் அதே சங்க காலத்தில் திருவள்ளுவர் மாலை என்ற பெயரில் ஒவ்வொருவரும் அவருடைய வள்ளுவர் என்ற இனத்தை பற்றியே அவருடைய பெயரை வைத்து கூறியுள்ளார்கள். ஆனால் எங்குமே நெடுமாறன் என்ற ஒரு பெயரை அவர்கள் குறிப்பிடவில்லை. ஆனால் இந்த ஒரு சான்று மூலம் நாம் அவருடைய பெயர் நெடுமாறன், வாளார் நெடுமாறன் வள்ளுவனார் என்பது பட்டம் ஆக கொடுக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு பயனுள்ள கருத்துக்களை தங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமைப்படுகிறேன். இவருக்கு ஏன் தெய்வப்புலவர் என்று பெயர் கொடுக்கப்பட்டது என்றால், முக்காலும் உணர்ந்த முனி யார்? இந்த உலகத்தை படைத்த, பிரபஞ்சத்தை படைத்த இறைவன் ஆவான். அவனுடைய பெயரை நாம் எப்படி வேண்டாலும் யார் வேண்டுமானாலும் அவர்களுடைய இஷ்டப்படி வைத்து கொள்ளலாம். அதனால்தான் தெய்வப்புலவர் என்று அழைப்பதற்கு காரணம் நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் இந்த மூன்றையும் அடிப்படையாக கொண்டு எந்த குறளை எடுத்து நீங்கள் படித்தீர்கள் என்றார்களும் அந்த குறள் இன்றைய நிகழ்விற்கும் தொடர்புடையதாக உள்ளது. அதனால்தான் அல்லது கடந்த காலத்தை வைத்து பார்த்தீர்கள் என்றாலும் ஆராய்ந்தீர்கள் என்றாலும் அதில் இந்த குறட்பாக்கள் அப்பொழுதும் கடந்த காலத்திற்கும் பொருந்தும், நிகழ்காலத்திற்கும் பொருந்தும், இனிமேல் வருகின்ற எதிர்காலத்திற்கும் பொருந்தும் என்பதால் தான் அவருக்கு முக்காலும் உணர்ந்த முனி என்றும், இந்த மாதிரி ஒரு அருமையான கருத்துக்களை எளிமையான தமிழ் நடைமுறையில் சொல்வதால் தான் அவருக்கு அந்த தெய்வ புலவர் என்று கூறினார்கள். கடவுளால் தான் எந்த ஒரு செயலையும் ஆட்டி வைக்க முடியும், அவனின்றி அணுவும் அசையாது என்று புலவர்கள் எல்லோரும் பாடியுள்ளார்கள். அதன்படி பார்த்தால் இறைவன் மனிதனை ஒரு திருவள்ளுவரை படைத்து, நீ உலக மக்களுக்காக இந்த பயனுள்ள சொற்கள் கருத்துக்களை உலக மக்களுக்கு எடுத்து கூறு என்று அவரை படைத்து இந்த நூலை உலக மக்களுக்காக தந்துள்ளதால் தான் இன்றளவும் இந்த நூலின் கருத்துக்கள், வழிபாட்டு முறைகள், அறவழிகள் என்று எப்படி வாழ வேண்டும், நாட்டை ஆள வேண்டும் என்ற எல்லா வகையான கருத்துக்களையும் அவர் கூறியுள்ளார் என்பதால் தான் இது உலக பொதுமறை என்று உலக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஆங்கிலேயர்கள் 1812 எல்லிஸ் துரை அவர்கள் தான் முதலில் திருக்குறளின் பெருமையை உணர்ந்து அதன் மொழியாக்கத்தை ஒரு தமிழன் மூலம் அறிந்து அதன் சிறப்பை உணர்ந்து பிறகுதான் இந்த உலக மக்களுக்கு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து பின்னர் லத்தீன், பிரெஞ்சு என்று பல நாட்டு மொழிகளிலும் அதை தொடர்ந்து மொழிபெயர்த்து உலக மக்களுக்கு சென்றடைந்த நூல் இது ஒன்றே ஆகும். எனவே இந்த தமிழ் பொக்கிஷம், அமிர்த சுரபி என்று சொல்லக்கூடிய இந்த திருக்குறளை அனைவரும் உணர்ந்து இதை படித்து தெளிந்து கொண்டால் வேறு எந்த
நூல்களுமே தேவையில்லை. அத்துணை கருத்துக்களும் இதில் சொல்லி விளக்கியுள்ளார் என்பதுதான் பயனுள்ள சொல்லாகும். எனவே இப்பொழுது நாம் இந்த அதிகாரத்தில் ஐயன் திருவள்ளுவர் என்ன கூறுகிறார், 10 பாடல்களில் என்ன விளக்கியுள்ளார் என்பதை பற்றி நாம் ஆராய்வோம். பாடல் குறட்பா 191. பல்லார் முனிய பயனில சொல்லுவான், எல்லாரும் எல்லப்படும். இந்த குறளுக்கு எளிமையான விளக்கம், நல்ல பயனுள்ள கருத்துக்களை மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும், கூற வேண்டும். அதை விட்டுவிட்டு அவர்களுக்கு பிடிக்காத, வெறுக்கும்படியான, பயனில்லாத சொற்களையோ அல்லது கருத்துக்களையோ பற்றி பேசக்கூடாது என்பதுதான் இந்த திருக்குறளின் கருத்தாகும். வீண் சொற்கள் பேச வேண்டாம், அனைவராலும் அவன் இகழப்படுவான் என்று விளக்குகிறார். தற்பொழுது பல்லார் என்றால் என்ன? ஈரடி முச்சீராய் ஏனைய நாச்சீராய் என 7 சீர்களை கொண்டு எழுதப்பட்டதுதான் திருக்குறள் என்பதை அனைவரும் அறிவோம். இங்கு ஒவ்வொரு சீராக நாம் கருத்துக்களை சிறிது விளக்கமாக ஆராய்வோம். பல்லார் என்றால் பல பேர். பல பேர் என்றால் இந்த உலகத்தில் பல வகையான மக்கள் வாழ்கின்றார்கள். பல இன மக்கள், பல மொழி மக்கள், பல நாட்டு மக்கள் என பல பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்துள்ளார்கள். அதில் அறிவுடைய சான்றோர்களே சிறந்த மக்களாகவும் சிறந்தவனாகவும் கூறப்படுகிறார். அப்படி யார் அந்த அறிவுடைய சான்றோர்கள்? முனிய பயனில சொல்வான். முனிய என்றால் வெறுத்தல், வெறுக்கும்படியான சொற்களை, பிறருக்கு பிடிக்காத சொற்களை, வேண்டாத கருத்துக்களை அவன் தன்னுடைய சுயநலத்திற்காக செய்யும் அனைத்து வகையான செயல்களையும் மக்கள் வெறுப்பார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். கடுஞ்சொற்களை அவன் கூறக்கூடாது. ஆக முனிய என்றால் வெறுக்கும்படியான சொற்களை, கருத்துக்களை கூறக்கூடாது என்பதுதான். பயனில சொல்லுவான். தமக்கும் பிறர்க்கும் அறம் பொருள் இன்பம் ஆகிய பயன் ஒன்றும் இல்லாத, இதை அறிந்து புரிந்து கொள்ளாமல் அவன் தன்னுடைய மனம் போன போக்கில் சொல்லும் சொற்கள், கருத்துக்கள் பல பேர் முன்னிலையில் அது எடுபடாது. அதை பிறர் இகழ்வார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல அடுத்த பயனிலா சொல். அதனால் இந்த மாதிரியான பயனற்ற சொற்களையும் செயல்களையும் செய்யாதே என்பதுதான் இதனுடைய கருத்தாகும். அவர்களை எல்லாரும் எல்லப்படும். எல்லா மக்களும், யாரும் குழந்தை முதல் பெரியவர்களை எள்ளி நகையாடுவார்கள். ஏளனமாக, இழிவாக அவர்களை பற்றி பேசுவார்கள். அதனால் பிறர் இழிவாக பேசாமல் இருக்க நாம் கனிவாக பேச வேண்டும். அதுவும் பயனுடைய சொற்களாக இருத்தல் வேண்டும், கருத்தாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த பாடலின் உட்கருத்தாகும். திருக்குறட்பாவின் பல்லார் முனிய பயனில சொல்லுவான், எல்லாரும் எல்லப்படும். குறள் எண் 192. பயனில பல்லார் முன் சொல்லற் நயனில நாட்டார்கண் செய்தலிற் அரிது. பயனில பல்லார் முன் சொல்லல் நயனில. நயனில என்றால் விரும்பத்தகாத செயல்கள், சொற்கள், கருத்துக்கள். நாட்டார்கண் என்றால் நட்பு, மரியாதைக்கு இலக்கணமாக இருக்கும் நண்பர்கள். இப்பொழுது இந்த குறட்பாவில் சிறப்பு என்ன என்றதை பார்ப்போம். சொல்வதென்றால் நல்ல கருத்துக்களை சொல்ல வேண்டும், நல்ல வழிமுறைகளை காட்ட வேண்டும், அறிவுரைகளை கூற வேண்டும். அதனால் அவன் வாழ்க்கையில் எப்படி முன்னேற முடியும் என்பது அவனுக்கே
தானாக தெரிய வரும். ஏனால் அவனுடைய எண்ணமும் செயலும் நல்ல கருத்துக்களை, நல்ல செயல்களை, நல்ல சிந்தனைகளை உடையவனாக இருப்பதால் அதனால் அவன் பயனடைவான். பல்லார் முன் சுழல். சான்றோர்கள் நிறைந்த சபையில் முன்னிலையில் பயனில்லாத சொற்களை பேசி தன்னைத்தானே நீ இழிவுபடுத்தி கொள்ளாதே. அதனால் நீ கற்ற கல்வியின் மூலம் அல்லது பெற்ற ஞானத்தின் மூலம் நல்ல கருத்துக்களையும் செயல்களையும் பிறருக்கு தீய வழி காட்டாமல் நல்வழி காட்டக்கூடிய செயல்களை மட்டுமே, கருத்துக்களை மட்டுமே நீ பல்லார் முன், பல பேர் முன், சான்றோர் முன் சபையில் சொல்ல வேண்டும். நயனில. நயனில என்றால் விரும்பத்தக்க அற்ற செயல், விருப்பமற்ற செயல் ஆகும். பிறர் விரும்பவில்லை என்றால் அதை விட்டுவிட வேண்டும். நாம் பெரிய சான்றோனாக இருந்தாலும் ஞானியாக இருந்தாலும் அதை கேட்கக்கூடிய தகுதியற்ற மக்கள் முன் இந்த மாதிரி கருத்துக்களை சொன்னால் அவர்கள் அதை செவிசாய்த்து கேட்க மாட்டார்கள் என்பதால் அந்த மாதிரி விரும்பத்தகாத மக்களிடம் இதை பற்றி பேசக்கூடாது. செய்தலிற் இது, அதாவது உன்னை நம்பிய நாட்டார்கன் என்றால் நண்பர். அந்த உன்னை நம்பி உள்ள நண்பனுக்கு அல்லது மக்களுக்கு தவறான வழிகாட்டுதலை சொல்லாதே. தீமைகளை உன்னுடைய பயனுக்காக அவனுக்கு தீமை செய்யாதே என்பதுதான் ஆகும். நண்பர்களை நம்ப வைத்து நம்பிக்கை துரோகம் செய்தலை விட மோசமான செயல் வேறு எதுவும் இல்லை என்கிறார். குறள் எண் 193. நயனிலன் என்பது சொல்லும் பயனில பாரித்துரைக்கும் உரை. நயனிலன் என்றால் நீதி, நேர்மை, நியாயம். அதாவது நல்லதை நன்றாகச் சொல், நீதி கருத்துக்களை மக்கள் உணர்ந்துபடி சொல், நியாயமானவற்றை எடுத்து கூறு என்பதை உணர்த்தும் விதமாக உள்ளது. அந்த மாதிரியான செயல்களை நீ செய்ய வேண்டும். நயன் இலன் என்றால் நயன் நீதி, ஒருவன் சொல்லும் செயலும் இவன் நீதி நேர்மை உடையவன், அத்தகைய மனிதனுடைய சொற்களை மட்டுமே கேட்க வேண்டும். இதற்கு நீதி நேர்மைக்கு கட்டுப்படாதவன், ஒழுக்கமற்றவன் கூறும் வார்த்தைகளை நீ நம்பாதே, கடைபிடிக்காதே. அவன் சொல்லும் பயனற்ற கருத்துக்களையும் வார்த்தைகளையும் செயல்களையும் ஏற்றுக்கொள்வதால் உனக்கு தீங்கு விளைக்கும் என்று கூறுகிறார். பாரித்துரைக்கும் முறை. பாரித்து என்றால் விவரித்து உலக மக்களுக்கு விரிவாக எடுத்து கூறுதல். நடைமுறையில் ஒருவருடைய தகுதி அவன் சொல்லும் கருத்திலும் செயலிலும் எதிரொலிக்கும். அவன் அறம் இல்லாதவன் என்பதை அவன் அறிவிக்கும் சொற்களின் மூலமும் வார்த்தைகளின் மூலமும் இவன் நீதியற்றவன், நேர்மையற்றவன், சுயநலவாதி என்பதை காட்டி கொடுத்து விடும் என்று விளக்குகிறார். குறள் எண் 194. நயன் சாரா நன்மையின் நீக்கும் பயன் சாரா பண்பில் சொல் பல்லாரகத்து. நீதி நேர்மை இல்லாத ஒருவன் செயலால் சொல்லால் அவனுடைய தீய குணத்தால் நன்மைகள் அவனை விட்டு விலகிவிடும். நயன் சாரா. நயன் என்றால் நியாயம். நீதிக்கு புறம்பான செயல்களை நீ செய்தால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் தானாக விலகிவிடும். நன்மையினால் கிடைக்கக்கூடிய பலன்கள் அதாவது என்னவென்றால் அவன் செய்கின்ற நல்ல செயல்களால் கிடைக்கக்கூடிய புண்ணியம், அவன் பகுத்தறிவு பெற்று கூறக்கூடிய அறிவு சார்ந்த நூல்களை கற்று சொல்லக்கூடிய பகுத்தறிவு சார்ந்தவற்றை மக்கள் எடுத்துக்கொள்வார்கள்.
அவனுடைய பண்பை பற்றி தெரிந்து கொள்வார்கள். அதுதான் நன்மை. நீக்கும் இதையெல்லாம் விட்டுவிட்டு அவன் தன் சுயநலத்திற்காக செய்யும் செயல்கள், அது அவனை விட்டுவிட்டு மக்கள் விலகி விடுவார்கள். எனவே இத்தகைய பயன்சாரா பயனில்லாத சொற்களை ஒருவன் பலரிடம் சொல்லுவானாயின் அது பண்பு இல் சொல். அது அவனுடைய பண்பு அல்ல, நல்ல குணம் அல்ல. அவனிடமிருந்து பண்பு, இனிமையும் மெய்யும் முதலாய சொற்குணங்கள் அவனிடமிருந்து விலகிவிடுகிறது. உட்கருத்து: பொய்யான விடயங்களை பலரிடம் பரப்பாதே, அதனால் அவனுடைய பெயர் பெருமை எல்லாம் கெடும். ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொருடைய பழகும் விதத்தை பொறுத்தும் பேசும் விதத்தை பொறுத்தும் அவனுடைய எண்ணத்தை வைத்து இவன் நல்ல மனிதனா கெட்ட மனிதனா, சுயநலவாதியா இல்லையா என்பதை பற்றி நமக்கு அறிந்து கொள்ளக்கூடிய அந்த பகுத்தறிவை இறைவன் கொடுத்துள்ளான். எனவே நாம் நமது அந்த பகுத்தறிவை பயன்படுத்தி யாருடன் எப்படி பழக வேண்டும், நல்லவுடன் அல்லது தீயவனுடைய நட்பையும் அவர்களுடைய செயலையும் ஒதுக்க வேண்டும். குறள் எண் 195. சீர்மை சிறப்பொடு நீங்கும் பயனில நீர்மையுடையார் சொலின். ஒருவர் குணத்தால் அவனுடைய நன்னடத்தையால் மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டும். சீர்மை என்றால் மேன்மை, உயர்ந்த, உள்ளம் பரந்த மனது உடையவனாக இருக்க வேண்டும், நல்ல குணமுடையவனாக இருக்க வேண்டும், நல்ல எண்ணமுடையவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் சீர்மை. சிறப்பொடு நீங்கும். மேலே குறிப்பிட்டுள்ள இந்த குணங்கள் அத்தனையும் நீ தீயவனாக இருப்பதால் அவனுக்கு இந்த சீர்மை கிடைக்காது. அந்த சீர்மை தானாக நீங்கிவிடும், விட்டு விலகிவிடும். பயனில சொல். சீர்மை சிறப்பொடு நீங்கும் பயனில சொற்களை நீ பேசுவதால் எல்லோரும் உன்னை விட்டு விலகி விடுவார்கள். நீர்மையுடையார் சொலின். நீர்மை என்றால் தண்ணீருடன் ஒப்பிடுகிறார். நீரின்றி அமையாது உலகு என்றார். எப்படி உயிர்கள் வாழ தண்ணீர் மிகவும் அவசியமானதோ அதுபோல சீர்மையுடைய நண்பர்களின், மேன்மக்களின், சான்றோர்களின் நட்பு மிகவும் அவசியம். அது நாமும் நமக்குள்ளே அதை வளர்த்தி கொள்ள வேண்டும் என்று அவர் விளக்குகிறார். நீர்மையுடையார் சொல்லில் அது நீரின் தன்மை வெள்ளை நிறம், நிறமற்றது என்று கூறலாம். எந்த பொருளுடன் அது கலக்கிறதோ அந்த நிறத்தை பெற்றுக்கொள்ளும். மழை காலத்தில் மழை பெய்யும் பொழுது செம்மண் நீரில் கலந்தாற் போல அப்படி அந்த நிறமற்ற நீர் அந்த செம்மண்ணுடன் கலக்கும் பொழுது செந்நிறமாக மாறிவிடுகிறது. களிமண்ணுடன் கலக்கும் பொழுது கருப்பாக மாறிவிடுகிறது. அதுபோல ஒருவனுடைய தன்மையை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இவன் எத்தகைய மனிதன், நல்லவனா கெட்டவனா என்பதை நீ புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தால் போல் அவனிடம் தொடர்பு வைத்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அந்த மனிதர்கள், தீய மனிதர்கள், மண்ணின் நிலத்திற்கு ஏற்ப அந்த நீரின் தன்மை மாறுவது போல அவர்கள் தங்களுடைய குணத்தை மாற்றிக்கொள்வார்கள். நீ நேர்மையுடையவனாகவோ அல்லது சிறிது வெகுளியாகவோ இருந்தால் எளிதில் உன்னை ஏமாற்றி விடுவான். அதனால் அத்தகைய மனிதர்களின் நட்பை வைத்து கொள்ளாதே, பழகாதே. அந்த சீர்மையுள்ள மனிதர்களை தேடி அறிந்து நீ வாழ், பழகு என்கிறார். குறள் எண் 196. பயனில் சொல் பாராட்டு வானை மகன் எனல், மக்கட் பதடி எனல். பயனுள்ள கருத்துக்களை மீண்டும் மீண்டும் கூற வேண்டும். பயனில் சொல்,
பயனற்ற உபயோகமில்லாத கருத்துக்களையும் சொற்களையும் வார்த்தைகளையும் பொய்யான பகட்டுக்களையும் உரைப்பவனை, உபயோகமற்ற தனது பேச்சை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி மக்கள் மத்தியில் பேசி தன்னைத்தானே புகழ்ந்து பாராட்டிக் கொள்பவனை, அவன் கூறும் செயல்கள் பயனில்லாத செயலாகவும் சொற்களாகவும் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்கிறார். மகன் என்றால் அறிவில் சிறந்தவன், பல நூல்களை கற்று தேர்ந்தவன் என்பதால் தான் பெற்ற ஆண் பிள்ளைக்கு பொதுவாக மகன் என்று கூறினார். அதற்காக கல்வியை கற்பிக்க வேண்டும், சிறந்த மனிதனாக விளங்க வேண்டும் என்றால் இந்த மாதிரியான பொதுமறை தந்த திருக்குறளை போன்ற நூல்களை படித்து தெளிந்தால் அவன் சிறந்த சான்றோனாக விடுவான். மக்களின் மத்தியில் உயர்ந்து பேசப்படுவான், புகழப்படுவான். இந்த குறளில் பதடி என்ற ஒரு வார்த்தையை எழுதியுள்ளார். பதடி என்றால் பதர், பதர் என்றால் அறிவீனன், மனித பதர் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அறிவில்லாதவன், முட்டாள், உபயோகமற்றவன் என்று இந்த குறளில் பதடி என்று கூறுகிறார். பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல், மக்கள் பதடி எனல் என்றார். பயனற்ற சொற்களையே பேசிக்கொண்டிருப்பவன் மனித பதராவான் என்று விளக்குகிறார். குறள் எண் 197. நயனில சொல்லுக சான்றோர், பயனில சொல்லாமை நன்று. இவ்வுலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் நீதி நேர்மையோடு வாழ வேண்டும். இக்குறளில் நீதி நேர்மை கூட எப்போதாவது தெரிந்தும் தெரியாமலும் தவறலாம். ஆனால் பயனற்ற சொல்பவர்களை, செயல்களை செய்யாதே என்கிறார். நயனில சொல்லினுஞ் சொல்லுக. நயன் என்றால் நியாயம், நீதி, தர்மம். முடிந்தவரை மக்களிடம் எடுத்துச் சொல்லுங்கள். அதை கேட்பதும் கேட்காததும் கடைபிடிக்காததும் அவர்களுடைய கர்மா, ஊழ்வினை அல்லது அவர்கள் வாழ்கின்ற சுற்றுச்சூழலை பொறுத்ததாக இருக்கும். சான்றோர் பயனில சொல்லாமை நன்று. நீதியற்ற கருத்துக்களையும் விடயங்களையும் சொன்னாலும் அதை அறிவுடைய சான்றோர்கள் பயனற்ற சொல் என்றே சொல்வார்கள். அந்த மாதிரியான செயல்களை சொல்லாமல் இருக்க வேண்டும். அதுதான் மிக மிக நல்ல ஒரு வாழ்க்கைக்கு ஒரு உதாரணமாக இருக்கும் என்கிறார். ஒரு மனிதனை தவறான வழிக்கு கொண்டு செல்வது நல்ல நண்பர்கள், நல்ல உறவினர்கள், அறிவுடைய சான்றோர்கள் ஆகும். தீய பழக்கமுடைய மக்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். அறிவுள்ளவர் நீதியற்ற மொழிகளை கூறினாலும் பயனற்ற சொற்களை கூறாமல் இருப்பது நல்லது என்கிறார். அடுத்த குறள் 198. அரும்பயனாயும் அறிவினார் சொல்லார், பெரும்பயன் இல்லாத சொல். இக்குறளில் ஒரு அரசன் அல்லது தலைவன் மக்கள் மத்தியில் எதை எப்படி பேச வேண்டும் என கூறியுள்ளார். அரும்பயன், எந்த சொல் செயல் செய்தாலும் அது மற்றவர்களுக்கு பயனாக, அதுவும் அருமையான விலைமதிப்பெற்ற சொல்லாக, ஆணையாக இருக்க வேண்டும். ஆயும் அறிவினார், அக்காலத்திலும் சரி இக்காலத்திலும் சரி ஒரு முடிவை அறிவுடைய சான்றோர்கள் அல்லது அரசன் அறிவிக்கும் முன் கைதேர்ந்த அறிவுடைய ஆராய்ச்சியாளர்கள் நன்றாக ஆராய்ந்து அந்த அறிக்கையை தயார் செய்வார்கள். ஆய்ந்து அறிதல், அறிவுடையோர்களால் அதை பற்றி சிறப்பாக ஆய்ந்து பிறகு அதை அரும்பயன் பெறக்கூடிய விடயமாக இருக்க வேண்டும்.
அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார். இப்படி அறிவுடைய மேதைகள் எப்பொழுதும் பயனற்ற சொல் செயல்களை சொல்ல மாட்டார்கள். பெரும்பயன் இல்லாத சொல். பெரும்பயன் வெற்றி அடையக்கூடிய திட்டமாக இருக்க வேண்டும். அதனால் நாட்டிற்கும் பெரும் பயனடையும் பெருமை சேர்க்கும் வகையில் இருக்க வேண்டும். மேலும் அறிவதற்கு அரிய பயன்களாவன என்றால் வீடு பேரும் என்பதுதான் மோட்சம். மோட்சம் என்றால் மறுபிறவி இல்லாத யோகம் எப்படி என்று அறிவுறுத்துதல் ஆகும். இல்லாத சொல். பெரும்பயன் இல்லாத சொல். இல்லாத சொல் எது? அறிவுடைய மேதாவிகள் பயனற்ற சொற்களை எப்போதுமே உபயோகப்படுத்த மாட்டார்கள். அறிவிலிகள் சாதாரண மக்கள் தாம் பயனற்ற சொல் செயல்களை செய்வார்கள். வதந்திகளை அறிவுடைய மேதைகள் பரப்ப மாட்டார்கள். அறகுறை அறிவுடையவன் எப்பொழுதும் தன்னைத்தானே பெருமை கூறிக்கொண்டு அப்படித்தான் இருப்பான். அறிவுள்ளோர் வீண் பேச்சு பேச மாட்டார்கள். அமைதி. நீங்கள் ஞானிகளை எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் மிகவும் அமைதியாக தியானம் அமர்ந்து கொண்டு தியானத்தில் இருந்து கொண்டு இறைவனை நினைத்து பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த உலக வாழ்க்கையின் பயன் என்ன, எப்படி எல்லா மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு எந்த மாதிரியான அறிவுரைகளை கூறினால் அவர்கள் நல்ல கருத்துக்களை புரிந்து கொண்டு பின்பற்றுவார்கள் என்று அவர்களை நினைத்து வருபவர்களுக்கு அது மாதிரியான வழிமுறைகளை அவர்கள் கூறுவார்கள். அதனால்தான் அவர்கள் மௌனமாக இருப்பார்கள். வீண் பேச்சு பேச மாட்டார்கள். யார் தன்னிடம் குறை அல்லது அவர்களுடைய குறைகளை தீர்க்க வேண்டும் என்று வருகிறார்களோ அவர்களுக்கு ஒரு நல்வழி காட்டுவார்கள். அப்பொழுது பேசுவார்கள். குறள் எண் 199. பொருள் தீர்ந்த பொச்சாந்தும் சொல்லார், மருள் தீர்ந்த மாசறு காட்சியவர். நல்ல அறிவுள்ளவர்கள், சான்றோர்கள், ஞானிகள் மறந்தும் கூட வீண் பேச்சு பேச மாட்டார்கள். இந்த அதிகாரம் பயனல சொல்லாமை. பயனற்ற கருத்துக்களை எப்பொழுதும் சொல்ல மாட்டார்கள். பயன் தரக்கூடிய விடயங்களையும் கருத்துக்களை மட்டுமே தன்னை தேடி வருபவர்களுக்கும் நாடி வருபவர்களுக்கும் கருத்துக்களை கூறுவார்கள் என்பதுதான். சொல்லுக பொருள் தீர்ந்த பொச்சாந்து சொல்லார், மருள் தீர்ந்த மாசறு காட்சியவர். அறிவுடையவர் என்ற மதிமயக்கத்தில் கூட அறிவுடைய மேதைகள் பயனில்லாத சொற்களையும் செயல்களையும் செய்ய சொல்ல மாட்டார்கள். பொருள் தீர்ந்த. பொருள் என்றால் அர்த்தமில்லாத சொற்களை, வார்த்தைகளை அறிவுடைய சான்றோர்கள் எப்பொழுதும் உபயோகிக்க மாட்டார்கள். அது அரசனுக்கும் அப்படித்தான் கூறி அவர்கள் வழி நடத்துவார்கள். பொச்சாந்தும் சொல்லார். பொச்சாந்தும் என்றால் மறந்தும் கூட. இந்த வார்த்தையை நாம் வழக்கு சொல்லில் இல்லை. பொச்சாந்தும் கூட, மறந்து கூட பயனற்ற வார்த்தைகளை ஞானிகள் சான்றோர்கள் எப்பொழுதும் கூறமாட்டார்கள். மருள் தீர்ந்த. மருள் என்றால் ஆவேசம். ஆவேசத்துடன் பொங்கி தன்னை மெய்மறந்து மயக்கத்தில் இருந்து ஆத்திரத்தில் எந்த ஒரு முடிவையும் எடுக்க மாட்டார்கள். மாசு அறு காட்சியவர். மாசு என்றால் குற்றம், குறை, பாவம் என்பதாகும். ஒருவர் எந்தவிதமான மயக்கத்திலும் மயங்காமல் இருப்பார்கள். அறிவுடைய சான்றோர்கள் தூய அறிவுடையவர்கள். தூய அறிவு என்பது மெய்யறிவு.
இங்கே மயக்கம் என்றால் அறிவுடையவன் என்ற கர்வ மயக்கம் இருக்கக்கூடாது. அவன் அந்த மாதிரி கர்வத்துடன் இருந்தால் அது அவனுக்கு அது ஒரு நல்ல பயனாக இருக்காது. அதனால் அவனுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது என்பதாகும். குறள் எண் 200. இதுதான் மிகவும் முக்கியமான வழக்கமாக எல்லா இடங்களிலும் இந்த குறட்பாவை எல்லா ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் நண்பர்களும் உறவினர்களும் இந்த குறட்பாவை அடிக்கடி உபயோகிப்பார்கள். மிகவும் எளிமையான குறள், அழகான குறள். எளிய தமிழ் நடைமுறையில் ஐயன் திருவள்ளுவர் எந்த ஒரு குழந்தை கூட இந்த குறளை படித்தால் எளிதாக புரிந்து கொள்ளும். சொல்லுக சொல்லிற் பயனுடைய, சொல்லுக சொல்லிற் பயனுடைய, சொல்லற்க பயனுடைய சொல்லை சொல்லற்க, சொல்லிற் பயனிலாச் சொல். சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லிற் பயனிலாச் சொல். ஒருவன் கூறும் வார்த்தைகளானது மாணிக்கக்கல் போல் இருக்க வேண்டும், முன்னுதாரணமாக இருக்க வேண்டும், பளிச்சிட வேண்டும். அவன் மனதில் அப்படியே பசுமரத்தாணி போல பதிந்து நிற்க வேண்டும். அத்தகைய சொற்களை எளிதாக சொல்ல வேண்டும். சொல்லுக, எதை எங்கே எப்படி சொல்ல வேண்டும், எந்த இடத்தில் கூற வேண்டும், அந்த இடத்தில் நீங்கள் அந்த கருத்துக்களை உபயோகித்தீர்கள் என்றால், கூறினீர்கள் என்றால் அதற்கு மதிப்பும் மரியாதையும் உண்டு. அதுதான் சொல்லுக சொல்லற்க. என்ன நீ சொல்ல வேண்டுமோ அருமையான கருத்துக்களை எந்த இடத்தில் எப்படி கூற வேண்டுமோ, எப்படி எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையில் நீ கூற வேண்டுமோ அப்படி சொல்ல வேண்டும். அது எப்படி இருக்க வேண்டும்? சொல்லிற் பயனுடைய, அதிலும் குறிப்பாக பயனுள்ள தகவல்களை மட்டும் தெரிவிக்க வேண்டும். அதனால் மற்றவர்களுக்கும் நன்மை கிடைக்கும், நன்மை பயக்கும் வகையில் இருக்க வேண்டும் என்பதால் தான் இந்த அதிகாரத்தின் தொடக்கத்தில் நான் தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் அவர் பிறந்த ஊர், வாழ்ந்த இடம், அவருடைய இயற்பெயர் போன்ற சொற்களை நூல்களின் மூலம் அறிந்து தெரிந்து ஆராய்ந்து அந்த இடத்தில் முதலில் பயனுடைய கருத்துக்களை, சொற்களை, வார்த்தைகளை, விடயங்களை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த முதல் ஆரம்பத்திலேயே அவரை பற்றிய குறிப்புகளை நான் தங்களுக்கு கூறினேன். சொல்லற்க சொற்களில் இடம், பொருள் ஏவல் அறிந்து சொல்லும் சொல் என்பதாகும். அதற்கு பிறகு சொல்லிற் பயனிலா சொல். மக்களுக்கு ஒரு சான்றோர்கள் அல்லது சாதாரண சபையில் கூட்டத்தில் அந்த கூட்டத்தினுடைய தன்மை என்ன? கற்றறிந்த சான்றோர்கள் உடைய சபையா அல்லது குழந்தைகள் நிறைந்த சபையா, மாணவர்கள் உள்ள சபையா என்பதே கூட்டமா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலில் அங்கு அந்த மக்களுக்கு எந்த மாதிரியான கருத்துக்களை நீ கூறினால் பிடிக்குமோ, விரும்புவார்களோ அதை நீ அறிந்து அதற்கு தகுந்தால் போல நீ அந்த கருத்துக்களை அவர்களிடம் விவாதிக்க வேண்டும், சொல்ல வேண்டும். அதுதான் சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லிற் பயனிலா சொல். பயனற்ற ஒரு உதாரணமாக பல மூடர்கள் நிறைந்த சபையில் அல்லது கூட்டத்தில் சென்றீர்கள் என்றால், நீங்கள் மாட்டிக்கொண்டீர்கள் என்றால், அங்கே போய் அவர்களுக்கு சொல்லக்கூடிய கருத்துக்கள் அவர்கள் எப்படி கொள்வார்கள் என்றால், இந்த மாதிரி பயனில்லாத சொற்களை எல்லாம் நம்மிடம் கூறுகிறானே என்றுதான் அந்த மூடர்கள் புரிந்து கொள்வார்கள்.
உதாரணமாக ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளரை அழைத்து கொண்டு இந்த ஒரு கூட்டத்தில் இந்த மாதிரி சாதாரண மக்கள் உள்ள சபையில் அவர்களுக்கு விருப்பமில்லாத கருத்துக்களை கூறினீர்கள் என்றால் அவர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், எள்ளி நகையாடுவார்கள். அதனால்தான் சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லிற் பயனில்லா சொல், அந்த இடத்தில் நீங்கள் கூறும் கருத்துக்கள் பயனில்லாமல் போய்விடும். இப்பொழுது நிறைய பட்டிமன்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு யூடியூப் சேனலிலும் தொலைக்காட்சிகளிலும் பார்த்தீர்கள் என்றால் மற்றவர்கள் தன்னை மறந்து சிரிக்க வேண்டும், இந்த பட்டிமன்றத்திற்கு வந்தால் இவருடைய பேச்சு நன்றாக இருக்கும் என்று அதற்கு தகுந்தாற்போல்தான் அந்த கருத்துக்களையும் அவர்களுடைய அந்த கூட்டத்தை மகிழ்விக்க, சிறிது நேரம் அவர்கள் நகைக்க, சிரித்து கொள்வதற்காகவும் அவர்கள் அந்த மாதிரியான பட்டிமன்றங்கள் தான் தற்போது அதிகமாக நடந்து கொண்டுள்ளது. தொலைக்காட்சியில் வரும் அனைத்து பட்டிமன்றங்களும் தங்களுடைய வருமானத்திற்காக தங்களை முன்னிறுத்தி கொள்ள வேண்டும், தன்னுடைய பெயர் தொலைக்காட்சியில் உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒருவரை ஒருவர் எள்ளி நகையாடி சாடி, இவர் அப்படி செய்தார் இப்படி செய்தார், அப்படி இருக்கும்போது இவர் எப்படி சொல்லலாம் என்று அந்த கூட்டத்திற்கு தகுந்தாற் போல் பேசுகிறார்கள். அதே மனிதரை ஒரு சிறந்த சான்றோருடைய ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், கற்றறிந்த மாணவர்களுடைய சபையில் அவரை பேசச் சொன்னால் அதற்கு தகுந்தாற்போல் தன்னை மாற்றிக்கொண்டு அவர்களுக்கு தேவையான பிடித்த கருத்துக்களை சொல்வார்கள். அதுதான் அந்த படித்ததற்கான ஒரு நல்ல வழிமுறை என்பதாகும். எனவே இந்த 200வது பாடலில் குறட்பாவில் அருமையாக இந்த சொல்லைத்தான் எல்லா பட்டிமன்றங்களிலும் எல்லா ஆசிரியர்களும் நண்பர்களும் உறவினர்களும் சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லிற் பயனிலா சொல் என்று அவர்கள் கூறுவார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பயன் தரும் சொற்களை சொல்லுக, பயனற்ற சொற்களை சொல்லாமல் கைவிட்டு விட வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் அவர் இந்த அருமையான உரையில் அதிகாரத்தில் விளக்கியுள்ளார். மீண்டும் இந்த நேரத்தில் பயனுடைய கருத்துக்களை நான் தங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திருமூலர் என்ற ஒரு சித்தர் திருவள்ளுவருக்கு மூத்தவர் ஆவார். ஒரு வேண்டுகோள் ஜோதி வந்து ஹாஸ்பிட்டல் போறாங்க, அடுத்த 1 மணி நேரம் தொடர முடியுமா உங்களால? சரி, நான் இதோட முடிச்சுக்கிறேன். நீங்கள் அவங்கள இல்லை ஹாஸ்பிட்டல் போறாங்க, அவங்க உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல் போறாங்க, அதான் கொஞ்சம் தொடர முடியுமான்னு கேட்டேன். ஓ, அடுத்த அதிகாரத்தையுமா? சரி, நான் தொடர்ந்து சொல்கிறேன். நான் சரி, அதான் நீங்கள் உங்களுக்கு முடியல போல அவங்களுக்கு. ஓஹோ.